அன்பான தோழர்களே, பாவம் செய்யும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குஷியா இருக்கும். ஒரே ஒரு இன்பம் தான். அது மாத்திரமா, பவர் இருக்கிறவங்க, காசு நெறைய இருக்கிறவங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பாவத்த சரளமா செய்வாங்க. தன்னுடைய பாவத்த மணி குடுத்து கவர் பண்ணிடுவாங்க. இல்ல லாயர் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு எப்படியாவது அது இந்த கேஸ்ல இருந்து வெளிவரத்து 100% வந்துருவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அவங்க மணியோ, அவங்க பதவியோ எதுவும் அவங்கள காப்பாற்ற போறது இல்லை. அப்படித்தாங்க தாவீது ராஜா கூட ராஜாவா இருந்தார். பத்சேபா மேல ஆசைப்பட்டுட்டு அவளோட பாவமா உறவு வைக்கிறார். உடனே ஒரு ஃபோன் கால் தான், ஒரு லெட்டர் வந்திருக்கும் பொழுது தாவீது இந்த மாதிரி ப்ரெக்னெண்டா இருக்காங்க அவங்க. உடனே இவர் ஒரு பிளாட் போடுறாரு. எப்படி அவங்களுடைய ஹஸ்பண்டை வார்ல இருந்து கொண்டு வந்து அவனோட தங்கும்படி உதவி பண்றாரு. ஆனாலும் தங்கறதில்ல அந்த மனுஷன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இது சரியாகல, இப்படி பாவம் செஞ்சுட்டு கவர் பண்றாங்க பாரு. உடனே அவர் கொலை பண்றாரு. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தாங்க இருப்போம். அவர் தாவீது பத்சேபாவை உரிய கொலை பண்ணதுனால ஆண்டவர் தாவீதின் குழந்தைய மறிக்க வச்சும்படி செய்தார். எதை விதைக்கிறோமோ அதை தாங்க இருக்கும். அது மாத்திரம் இல்லைங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. ஆண்டவருக்கு மறைவா போய் ஒளிஞ்சுக்கலாம். பாவம் செஞ்சுட்டு மறைஞ்சுக்கிறாங்க. போய் தேவனோடு உறவு ஒட்டு போயிடுது, இல்லாம போயிடுது. ஏன்னா தேவனோட உறவு வைக்க முடியாது பாவம் செய்தா. அது மாத்திரங்களா, மோசஸ் என்ன பண்றாரு, ஈஜிப்ட் என்ன கொலை பண்றாரு. பண்ணிட்டு எங்க ஓடுறாரு, வனாந்தரத்துக்கு ஓடுறாரு. பயந்து ஓடுறாரு. பாவம் உங்களை துரத்தி பிடிக்கும். பட் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். வேதம் சொல்லுதுங்க, எங்கேயும் ஓட முடியாது. ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவா நம்ம எங்கேயும் ஓட முடியாது. வானத்துக்கு போனாலும் அங்க இருப்பார், முன்னாடி போனாலும் அங்க இருக்கிறார், பின்னாடி வந்தாலும் அங்கே இருக்கிறார். அதான் தாவீது சொல்றார், நம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்க போவோம் ஆண்டவரே? எங்கேயும் போக முடியாது. சீக்கிரம் பாவத்துக்கு தண்டனை உண்டு. பாவம் என்ன பண்ணதுங்களா, கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கலாம். மரணம் எங்க போகுது, நரகத்துக்கு கொண்டு போகுது. ஆகவே எப்படி பாவத்திலிருந்து எஸ்கேப் ஆகுறது? ஒரே வழி உண்டுங்க, இயேசுநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். கேட்கும்போது ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவும்போது சுத்திகரிக்கப்படுறோம். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் தேவனால சுத்திகரிக்கப்படணும். அது உங்களுக்கு தேவையா? எஸ்கேப் ஆகுங்க பாவத்திலிருந்து. வாங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க.